ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி டாட்லர்ஸ்க்காக பார்க்க போகிறோம். என் பொண்ணுக்கு நைட்டில் யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். ஓகே, உளுந்து கொஞ்சம் எடுத்து அதை ஊற வச்சுட்டு இங்கே பாருங்கள், அவளுக்கு மட்டும் வேணால் கொஞ்சமாக அரிசி வச்சுட்டேன். ஓகே, இதையும் இதில் போட்டுட்டு இப்போ தான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அரிசி இதையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் ஓகேவா நல்லா உரிச்சு அதையும் வாஷ் பண்ணிட்டு இதில் போட்டாச்சு. ஓகே, இப்போ இதுக்கான தேவையான தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஓகே, கருப்பு உளுந்து வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ஊற வச்சுடுங்க. ஓகேவா, அப்போனா அது வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு 20 விசில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டுடலாம். ஓகேவா, கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு இப்போ இதை நான் வந்து ஒரு 7 விசில் கிட்ட 7-8 விசில் கிட்ட வைப்பேன். வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு 7-8 விசில் வச்சுட்டேன். வச்சது வந்து இது சாதம் வெந்துடும். ஆனால் உளுந்து கருப்பு உளுந்து வேக லேட் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால் அகைன் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு திரும்ப ஒரு 5 விசில் கிட்ட வைப்பேன். ஓகேவா, வச்சாதான் பாப்பாக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கும். நாங்கள் பாருங்களா, உளுந்து மட்டும் வேகாமல் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ அது வேகலை. திருப்பி ஒரு கிளாஸ் போல் தண்ணி வச்சு அகைன் ஒரு 7 விசில் கிட்ட வைக்க போகிறேன். சாரி, ஒரு 5 விசில் கூட வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சுங்க பாருங்க. இப்போ உளுந்தும் நல்லாவே வெந்துடுச்சு. ஓகேவா, போட்ட பூண்டு யூஸ்வலாக நமக்கு பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம். நாங்கள் சின்ன பிள்ளை இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எவ்ரி சண்டே சாப்பிடுவோம். ஓகேவா, இதில் வந்து நீங்கள் தேங்காய் துருவி போட்டுக்கோங்க, வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓகேவா, நான் பாப்பாக்குனால வெந்தயம் சேர்க்கல. நீங்கள் இதில் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துட்டு இறக்கி வச்சப்புறமா தேங்காய் துருவி அதில் போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தொட்டுக்க துவையல் இல்லைன்னா ஊறுகாய் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்லர்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.